ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். திருக்குறள் உலக பொது நூலாக ஐக்கிய நாடுகள் மாமன்றத்தினரால் அறிவிக்கப்பட வேண்டும் என்னும் உயரிய நோக்கில் தமிழ் மாநில அரசும் இந்திய ஒன்றிய அரசும் வலியுறுத்தும் வகையில் 20/1/2025 நடத்தப்பெறும் கின்னஸ் மாநாட்டுக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் கலைஞர் செம்மொழி விருதாளர் 1000 புதிய முடிவுகள் தந்த முதல் தமிழர் பேராசிரியர் உலக திருக்குறள் மையத்தின் நிறுவனர் பேராசிரியர் முனைவர் கு. மோகனதாஸ் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இணைப்பில் கலந்து கொண்டுள்ள திருக்குறள் சான்றோர்களுக்கும் இணைப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் சாதனையாளர்கள் சிவலட்சுமி ரமேஷ்குமார் அவர்களுக்கும் ஒளிப்பதிவு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் சாதனையாளர் முனைவர் ஷீரோனி அவர்களுக்கும் வணக்கம். தலைப்பு: திருவள்ளுவரின் கல்வியியல் அளவிலான பகுத்தறிவு பார்வை. கடந்த காலங்களில் வைதிகர்கள் பிறப்பை முதன்மைப்படுத்தி சமூகத்தை உருவாக்க பார்த்தனர். ஐயன் திருவள்ளுவர் உழைப்பை முதன்மைப்படுத்தி சமுதாயத்தை மடைமாற்றம் செய்கின்றார். வைதிகர்கள் எல்லாம் இறைவன் அருள் என்றனர். ஐயன் திருவள்ளுவர் இறையருள் என்று எங்கும் குறிப்பிடவே இல்லை. பழமையான நம்பிக்கைகளை முளையிலேயே களையெடுத்திட வழிகாட்டுவது பகுத்தறிவு. மரபு என்று சொல்லி மனித மனங்களை சிந்திக்க ஒட்டாமல் தடுப்பதை மடைமாற்றம் செய்ய தேவை பகுத்தறிவு. பகுத்தல் என்பது பிரித்து பார்த்தல், நுட்பம் காணல் என்னும் பொருள்களையும் கொண்டுள்ளது. அணுவை பிளந்து ஆற்றலை பெறுதல் போல் திருக்குறள் பொருளின் கருத்துகளின் நுட்பங்களை பகுத்து உண்மை நிலைகளை காண இருக்கிறோம். பகுத்தறிதல் என்பது எண்ணம் சார்ந்தது. கல்வி என்பது எண்ணம், சொல், செயல் சார்ந்தது. கல்வியை பற்றிய ஐயன் திருவள்ளுவர் கேடு இல்லா சிறந்த செல்வம் கல்வி, கேடில் விழி செல்வம் கல்வி என்றும், கேள்வி வழி கல்வி உயர்ந்தது என்று செல்வத்து செல்வம் செவி செல்வம் என்றும் பாராட்டுகிறார். கல்வியின் வழி ஒவ்வொரு கருத்திலும் மெய்ப்பொருளையும் நுண்பொருளையும் அறிவின் வழி கண்டிடுக என்பதை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது என்றும், எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றும் குறள் 355 425 பதிவு செய்துள்ளார். இவ்வாறு காண்பதற்கு தேவை ஊக்கம். ஊக்கம் கொள்ள கற்க வேண்டும் என்கிறார் பகுத்தறிவோடு. உடையர் எனப்படுவது ஊக்கம். அடுத்த நிலையில் எளிமையும் பண்பும் கொண்டு வாழ கற்க வேண்டும் என்பதை என்பதத்தால் எய்தல் எளிது 991. இவைகள் எல்லாம் செயலாற்ற வினைத்திற்பம் கொள்ள கற்க வேண்டும் என்பதை, வினைத்திற்பம் என்பது ஒரு மனத்திற்பம். அந்த வினைத்திற்பத்துக்கு தேவை மனத்திற்பம். அது 661. இவைகளை ஆய்ந்து ஆய்ந்து கற்க வேண்டும். அதுதான் பகுத்தறிவு. அந்த இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து, பகுத்தறிவோடு ஆய்ந்து. அப்படி செய்யவில்லை என்றால் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமறை தான்சாம் துயரம் தரும் என்று ஒரு மாற்று கருத்தை அப்படி ஆய்வு செய்வதற்கு செயலாற்றும் நிலையில் தனிமனிதனாக செயலாற்ற முடியாது. அப்போது நட்பு தேவை என்பதை, அந்த நட்பு கொள்ளும் போது பிழை நேர்ந்து விட்டால் இடித்து திருத்த வல்லவர்களை நட்பாக்கி கொள்ள வேண்டும் என்பதை அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்ல நட்பாய்ந்து கொள்ள என்கிறார். அடுத்து ஒரு செயலை அடுத்தவரிடம் ஒப்படைக்கும் போது தெளிந்தவராக இருப்பவரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை அன்பு, அறிவு, தேற்றம், அவ்வாவின்மை இந்நான்கும் நன்கு உடையவனே தேர்வு செய்ய வேண்டும் என்கிறார். இந்த தேரப்படும் என்ற சொல், அதாவது என்னென்ன சொற்கள் எல்லாம் இந்த பகுத்தறிவில் கொள்ளலாம் என்பதை பார்க்கின்ற போது
ஆய்ந்து ஆராய்ந்து ஆய்ந்தவர், தெளிவு, தேறுதல், தேரப்படும் போன்ற சொற்கள் எல்லாம் கொள்ளலாம். பகுத்தறிவு நிலையில் அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும் என்கின்றார். அவை இந்த நிலைகள் கல்வி நிலையிலேயே செய்யப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்ற போது, கல்வி மனித இன ஒருமைப்பாட்டுக்கும் சமன்மைப்பாட்டுக்கும் அடிப்படை என்பது தெளிவு. அந்த கல்வி எல்லாம் என் ஊர், எல்லாம் என் நாடு என்னும் பெருமிதத்தை உருவாக்குகிறது. இவைகளை யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொரு சாந்துணையும் கல்லாதவாறு எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை என்று, ஆட்சியாளராக இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லெடுத்தல் வேந்தன் தொழில் என்றும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றும் ஐயன் திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். எல்லா நிலையிலும் ஊக்கம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்பதை, உடையார் எனப்படுவது ஊக்கம் என்பதையும், அந்த ஊக்கத்திற்கு எளிமை பண்பு தேவை என்பதை என்பதத்தால் எய்தல் எளிது என்ப என்றும் பதிவு செய்கிறார். அந்த என்பதத்தால் எய்தும் நிலையில் வினைத்திற்பம் கொள்ள வேண்டும் என்பதை, வினைத்திற்பம் என்பது ஒரு மனத்திற்பம் 661 பதிவு செய்கிறார். இந்த செயல்களை, இந்த பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை 3ஆக நான் பிரித்திருக்கிறேன். அதாவது ஐயா சொன்ன மாதிரி குறைந்த நேரத்தில் ஒரு சில குரட்பாக்களை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். பகுத்தறிந்து கற்க வேண்டும் என்பதை எண்ணம் சார்ந்த பகுத்தறிதல் என கொண்டு, ஊக்கம் கொள்ள கற்க வேண்டும் என்பதை 591, எளிமை பண்பு கொள்ள கற்க வேண்டும் 991, நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய கற்க வேண்டும் 795, பொறுமை காத்திட கற்க வேண்டும், அதாவது நம்மை இகழ்வார் முன் நாம் எதிர்பேச்சு பேசாமல் இகழ்வார் முன் பொறுமை காத்திட வேண்டும். எப்படி நிலமகள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறாளோ, அதுபோல அகழ்பவனையும் தாங்கும் நிலைமகள் போல் நாம் பொறுமையை காத்திட வேண்டும் என்கிறார். அது 151. இதே கருத்தை வேறு ஒரு இறைமாட்சி அதிகாரத்தில் சொல்கின்றார். ஆட்சியாளர் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் ஆட்சியாளரை குறை சொல்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி செய்யும் போதே அவர்கள் செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிக கீழ் தங்கும் உலகு என்கிறார். அதாவது எவ்வளவு கடுமையான இழிவான சொற்களை பேசினாலும் ஆட்சியாளன் பொறுமை காத்திட வேண்டும் என்பதை 389வது குறளில் பதிவு செய்துள்ளார். அடுத்து, எல்லாவற்றிற்கும் மன உறுதி தேவை என்பதை வினைத்திற்பம் என்பது ஒரு மனத்திற்பம் என்று 661 பதிவு செய்துள்ளார். அதே போன்று பிறரின் இன்னா சொற்களை பொறுத்து கொள்ள கற்க வேண்டும் என்பதை உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பார் இருப்பின் என்று பதிவு செய்துள்ளார். தம்மிடம் அறியாமை இல்லை என எண்ணும் அளவிற்கு கற்க வேண்டும் என்பதை 503வது குறளில் பதிவு செய்கிறார். அரிய கற்று ஆசிரியற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அறிதே வெளிது. என்னதான் படித்தாலும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கத்தான் செய்கிறது. அது இல்லாத வகையில் இருந்தாலும் நாம் முழுமையாக கற்க வேண்டும். எதையும் எந்த தலைப்பெடுத்தாலும் முழுமையாக கற்க வேண்டும் என்பதை பதிவு செய்துள்ளார். பிற உயிர்களின் துன்பத்தை தம் துன்பமாய் கருதும் உணர்வு பெறும் வகையில் கற்க வேண்டும் என்பதை, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாப்படை. இந்த குறள்கள் எல்லாம் ஒவ்வொரு சொல்லிலும் அந்த பகுத்தறியும் தேவை இருக்கிறது என்பதை வலியுறுத்தவே இந்த குறள்களை மாத்திரம் நான் தருகிறேன். அடுத்து, இறைமை நெறியை பற்றிட கற்க வேண்டும். இறைமை, எல்லாரும் இறைமை என்றோம், இறைமை வணங்குகிறோம். ஆனாலும் அதை ஊக்கத்தோடு பொறுமையுடன் கற்க வேண்டும். நம்ம கல்வி கற்றோம் என்பதை தெளிந்திடும் வகையில் கற்றதனால் ஆய பயனுக்குள் வாழறிவு நற்றால் தொழார் எண்ணின் என்ற குறள் வழி நமக்கு அந்த தொழும் நிலையை, அந்த எண்குணத்தானை முழுதுமாக உணரும் நிலையில் கற்க வேண்டும் என பதிவு செய்திருக்கிறார். அடுத்து, உயர்வு தரும் அரிய பொருள் அடக்கம். என்னதான் நம்ம இருந்தாலும் அடுத்தவர் நம் மீது கொஞ்சம் சினம் கொண்டு பேசும்போது நம்முடைய அடக்கம்
மாறிவிடுகிறது. அது கூடாது, அடக்கத்தோடு எல்லா நிலையில் இருக்க வேண்டும் என்பதை அடக்கம் அமரருக்கும் என்கிறார். இவையெல்லாம் பகுத்தறிந்து பொறுமையாக செய்ய வேண்டியவை என்பதற்காக இந்த குறள். அடுத்து, சினம் கொள்ளா வாழ்வு வாழ கற்றிட வேண்டும். அது தனக்கும் பாதுகாப்பானது என்பதை தன்னைத்தான் காக்கும் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என பதிவு செய்துள்ளார். அடுத்து, இந்த கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும் என்பதை பார்க்கின்ற போது உடையார் முன் இல்லார் போல் கற்க வேண்டும் என்பதை கல்வியில் ஆற்றல் வல்லாரிடம் பணிந்து கற்றிட வேண்டும் என்பதை 395 உடையார் முன் இல்லார் போல் இயக்கத்தின் கற்றார் கடையரே கல்லாதவர் என பதிவு செய்துள்ளார். எல்லா பகுத்தறிவு நிலைகளிலும் செயற்பாடுகளில் அருள் உணர்வையும் எண்ணத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்யும் போது நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் பேரிடும் அக்கே துணை என்று பதிவு செய்துள்ளார். அடுத்து, இதுவரை சொல்லவற்றுள் எண்ணம் சார்ந்த நிலையின் குறள்களாக 2, 121, 151, 160, 305, 315, 389, 503, 591, 661, 795, 991 ஆகிய குறள்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அடுத்து, சொல் சார்ந்த நிலையில் பகுத்தறிந்து கற்க வேண்டியவை. பேசும் பொழுது தீமை தராத சொற்களை பேச கற்க வேண்டும் என்பதை, வாய்மையோடு பேச வேண்டும் என்பதை, பகுத்தறிந்து பேச வேண்டும் என்பதை, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்னும் குறள் வழி உணர்த்துகிறார். அடுத்து, சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்னும் வகையில் செய்ய இயலக்கூடியவற்றை மட்டும் சொல்ல வேண்டும், பேச வேண்டும் என்பதை 664 சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்னும் குறள் வழி உணர்த்துகிறார். அடுத்து, வாய்மை பேச கற்க வேண்டும், பொய்த்து போகாத சொற்களை பேச கற்க வேண்டும் என்பதை பொய்யாமை ஆற்றின் அறம், அது அறநெறி என்றும் வலியுறுத்துகிறார். அடுத்து, கற்றவற்றை விரித்துரைக்க கற்க வேண்டும் என்பதை 650 இணர் ஊர்த்தும் நாராமலர் அணையர் கற்றது உணர விரித்து உரையாதார் என்கிறார். அதாவது, எந்த அளவுக்கு நாம் விரித்து உரைக்கின்றோமோ அந்த அளவிற்கு கேட்பவர் மனதில் பதியும் என்பது அந்த அது கேள்வியிலே அந்த தலைப்பு வேறு வருகின்றது, அது வேறு. அடுத்து, உலகம் பழிப்பவைகளை ஒழிக்க கற்க வேண்டும் என்பதை மழித்தல் மீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விட, உலகம் பழிப்பவைகளை ஒழித்து விட வேண்டும் என்கிறார். அடுத்து, பேராசை கொள்ளாதிருக்க கற்க வேண்டும் என்பதை, அது எல்லா உயிர்களையும் அழிக்கின்றது, அவா என்ற எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து, மேலும் மேலும் அது அந்த பிறப்புக்கு அதுக்கு அடிப்படை காரணமாக அவா இருக்கின்றது என்பதை வலியுறுத்துகிறார். அந்த பேராசை கொள்ளாதிருக்க கற்க வேண்டும் என்பதை 361 குறளில் பதிவு செய்கிறார். அடுத்து, சொல் சோர்வு இன்றி பேச கற்க வேண்டும் என்பதை ஆக்கமும், அந்த சொல் சோர்வு நமக்கு ஆக்கமும் தருகிறது, சொல் சோர்வாகிவிட்டால் கேடு தருகிறது என்பதனால் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு என்கிறார். அடுத்து, கல்வியை பற்றி ஒரு குறளை சொல்லும் போது, உலக ஒருமைப்பாட்டுக்கும் கல்வி உறவுக்கும் வழிகாணும் கல்வியை முனைந்து கற்றிட தக்க நூல்களை பழுதின்றி கற்க வேண்டும் என்கிறார். அதை எண்ணென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு என்னும் குறள் வழி உணர்த்துகிறார். அடுத்து, நூல்களை படிக்க வாய்ப்பில்லை என்றாலும் கற்றவரிடம் கேட்டு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றில நாயினும் கேட்க என்னும் குறள் வழி 414 உணர்த்துகிறார். அழிவை தரும் குற்றம் வாராது தற்காத்துக் கொள்ள கற்க வேண்டும், அதை குற்றமே காக்கும் பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை என்னும் குறள் வழி அறியலாம். அடுத்து, பிழைப்படாமல் பேச கற்கும் நாப்பழக்கம் வேணும் என்பதை யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு என்று உணர்த்துகிறார். அடுத்து, சமுதாய தொண்டாற்றும் நிலையில் நல்ல நட்பு பலன் தரும், எனவே ஆய்ந்தாய்ந்து நல்ல நட்பு கொள்ள வேண்டும் என்பதை ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடமை தான் வரும்
என்னும் குறள் வழி உணர்த்துகிறார். ஆக சொல் சார்ந்த அளவில் குறள் எண்கள் 127, 280, 291, 297, 361, 393, 642, 650, 664, 414, 434 ஆகிய குறள்கள் பகுத்தறிந்து செய்யக்கூடிய குறள்களாக இடம்பெறுகின்றன. அடுத்த நிலையில் செயல் சார்ந்த நிலையில் பகுத்தறிந்து கற்க வேண்டியவைகளாக கொல்லாமை நெறி கற்க வேண்டும் என்பதை குறள் 324 நல்லார் எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி என்ற குறளிலும், பழிச்செயல் செய்யாதிருக்க கற்க வேண்டும் என்பதை ஈன்றால் பசிகாண்பலாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் பிணை என்றும், தீயன செய்வார்க்கும் தீயன செய்யாமையை கற்க வேண்டும் என்பதை அறிவினுள்ளெல்லாம் தலையென்ப தீய செல்வார்க்கும் செய்யாவிடல் என்றும், உலக நடைமுறைகளோடு ஒட்டி வாழ கற்க வேண்டும் என்பதை 140 குறள் உலகத்தோடு ஒட்டவர்கள் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்றும், பகுத்தறிந்து ஈத்துவக்கும் இன்பம் கொள்ளும் நிலை கொள்ள வேண்டும் என்பதை ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடமை வைத்திருக்கும் வன்கணவர் என்னும் குறள் வழி எதிர்நிலையில் உணர்த்துகிறார். அடுத்து பகுத்தறிந்து மனமாறுபாட்டு உணர்வு கொள்ளா செயலாக்கம் கொள்ள வேண்டும் என்பதை இகழ் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரை மிகழுக்கும் தன்மைவர் என்னும் குறள் வழி உணர்த்துகிறார். செயல் சார்ந்த நிலையில் குறள் எண்கள் 140, 203, 228, 324, 656, 855 ஆகிய குறள்களில் அறிய முடிகிறது. பொதுவாக எல்லா குறளுமே பகுத்தறியும் வாய்ப்பு தருகின்ற குறள்களாகத்தான் நான் காண்கிறேன். ஒவ்வொரு குறளையும் தனித்தனியாக எடுத்து சிந்தித்து பார்த்தோமானால் அதிலே மனிதநேயம், உலக ஒற்றுமை, உலக உறவு, உலக மேம்பாடு போன்ற எல்லா கருத்துக்களும் அடங்கியிருக்கின்றன. ஒரு சான்றாக ஒரு 2-3 சொல்லலாம். திருவள்ளுவர் ஒரு மனித நேய சிந்தனையாளர் என்பதை ஒரு 10 குறள்களில் நான் குறிப்பிடுகிறேன். 214 ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யார் செத்தார் உழைக்கப்படும். அடுத்து 322 பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை. அடுத்து 874 பகை நட்பா கொன்றொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகு. அதாவது எனக்கு பிடித்த வரையில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குறளுக்கு அடுத்த உயர்ந்த குறளாக ஒரு குறளை குறிப்பிட வேண்டும் என்றால் இந்த 874வது குறளை சொல்லலாம். பகைவனையும் நண்பனாக கொள்ளும் ஒரு உயர்ந்த நெறியை போன்று அந்த நெறி உலக அமைதிக்கும், உலக ஒற்றுமைக்கும், உலக மனித நேயத்துக்கும் எவ்வளவு உயர்ந்த குறள் என்பதை நீங்கள் அதை படித்து உணர்ந்து பார்க்கும்போது தான் தெரியும். இவையெல்லாம் பகுத்தறிவு சார்ந்தவை என்பதுதான் ஒரு கருத்து. அடுத்து ஒப்புரவறிதல் அதிகாரத்திலே ஊருணி நீதறிந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் தெரு என்கிறார். அந்த ஒப்புரவறிதல்ல 214, 215, 216 ஆகிய 3 குறள்களுமே இந்த எல்லா தலைப்புக்கும் உலக உறவு, உலக ஒற்றுமை, மனிதநேயம், உலக மேம்பாடு, உலக அமைதி எல்லாவற்றுக்கும் பொருத்தமான குறள்கள். 214 ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், 215 பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் அது போன்று, 216 மருந்தாகி தப்பா மரத்தற்றால். இப்படி எல்லா கருத்துக்களையும் பொதுமை நோக்கினதாக, உலக நோக்கினதாக திருவள்ளுவர் படைத்துள்ளார் என்பதை இதே போன்ற இன்னொரு குறள் 987 இன்னா செய்தார்க்கும் இணையவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வ் என்கிறார். உனக்கு துன்பம் செய்யறவனை கூட நீ நல்லது செய் என்கிறார். இதைத்தான் இயேசு பெருமான் கூட சொல்கிறார், ஒரு கன்னத்தை இருந்தால் அடுத்த கன்னத்தை காட்டு. ஆனால் அதை விட ஒரு படி மேலே போய் உனக்கு துன்பம் செய்பவனுக்கு நீ நல்லது செய்கிறார். அவரை விட ஒரு படி மேலே போகிறார். அடுத்து
315வது குறளிலே அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதும் நோய் தம் நோய்கள் போற்றாக்கடை என்கிறார். இந்த குறள் எல்லா உயிர்களின் துன்பங்களையும் தம்முடைய தாம் படும் துன்பமாக கருதினால் அதுதான் அறிவு பெற்றதின் பலன் என்பதை எண்ணி பார்க்கின்ற போது எவ்வளவு உயர்ந்த மனிதநேய தன்மை இதிலே அடங்கி இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பகிர்ந்துண்டு வாழும் நெறியிலே காக்கை கரவா கரைந்துண்ணும் தாக்கமும் அன்ன நீராக்கே உள்ள என்கிறார். காக்கையை போன்று பகிர்ந்துண்டு வாழும் நெறி உலக மக்களிடம் ஏற்பட்டு விட்டால் இங்கே எவ்வளவு ஒரு ஒற்றுமையான உலகம், அமைதியான உலகம் ஏற்படும் என்பதை சிந்தித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 996 பண்புடையார் பட்டுண்டு உலகம் அஃதின்றேல் மண்புக்கும் ஆய்வது மண் என்கிறார். இந்த உலகம் இயங்குவதே பண்புடையாளர்கள் தான். இல்லை என்றால் பண்புடையாளர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் ஒருவருக்கு ஒருவர் அடிதடிச்சு நடந்து எல்லா மக்களும் என்றோ மாய்ந்து விட்டிருப்பார்கள் என்பதை இந்த குறள் உணர்த்துகிறது. அடுத்து இதில் சொல்லப்பட்ட இதே குறள்கள் உலக உறவுக்கும் ஒற்றுமைக்கும் உடன்பாடானவையாகின்றன. இந்த பகை நட்பா கொண்டிருக்கும் பண்புடையாளன் குறளை சொன்னது போல அதற்கு இணையான இன்னொரு குறள் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்குள்ள. ஒரு நண்பனுக்கு உதவி செய்வதை விட நமக்கு பகைவராய் இருப்பதை நண்பனாக்கி கொள்வது அது அந்த பகை நட்பாக கொண்டிருக்கும் என்ற குறளுக்கு இணையான குறளாக இதை கொள்ளலாம். அடுத்து 579 ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்று பண்பை தலை, இதுவும் அதற்கு இணையான குறள் தான். நமக்கு துன்பம் செய்பவனுக்கும் நாம் நன்மை செய்கிற பண்போடு நடந்து கொள்ள ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்கி கொண்டால் அது நமக்கு அந்த பண்பாட்டினை வளர்க்கும், இரக்கத்தை காட்டும், அதன்படி அவன் நம்முடமே வந்து விடுவான் என்பது ஒரு கருத்து. அடுத்து கனவிலே கூட மறந்தும் பிறர் கேடு சூழற்க சூழின் அரண் சூழும் சூழ்ந்தவன் கேடு என பதிவு செய்துள்ளார். அதாவது கனவில கூட நீ பிறருக்கு தீங்கு செய்ய எண்ணாதே என்கிறார். இதையெல்லாம் எவ்வளவு உயர்ந்த மனிதநேய ஒற்றுமைக்கும் உறவுக்குமான குறள்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நான் ஐயா அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். இந்த குறள்களை எல்லா மலரிலும் 2வது பக்கத்திலும் 3வது குறளிலும் போட்டு அதற்கு பொருத்தமான ஒரு தலைப்பு கொடுத்து 100 மலர்களிலும் இவை இடம்பெற வேண்டும். இதன் வழி உலக நூலாகும் தகுதியை திருக்குறள் பெற்றிருக்கிறது என்பதை நாம் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டும் வகையிலே அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. இந்த அளவோடு என்னுடைய இந்த பகுத்தறிவு சார்ந்த ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல காலம் குறைந்த நேரம் என்பதனால் முழுமையாக தயாரிக்க முடியவில்லை என்றாலும் நூலாக்கம் செய்யும் நிலையில் அவை முழுமையாக செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு தந்த குறள்ஞானி ஐயா அவர்களுக்கு தலை தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.